ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. இப்போ நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, கொல்லிமலையின் காவல் தெய்வம். நம்ம இது வரைக்கும் பார்த்த கதையிலே இந்த கதை ரொம்ப மோசமான கதைங்க. இந்த கதையை மேக் பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே நான் பயந்துட்டேங்க. கண்டிப்பா இந்த கதையை பார்த்தோட உங்களுக்கும் அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். உங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. கொடூரமான கதையை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்படிலாம் இருக்குமா, நடந்திருக்குமா அப்படின்னுட்டு. இது ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜீவாவோட காரு நல்ல மழை பெய்யுற ராத்திரியில கொல்லிகில்ஸோட 42வது வளைவில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மொபைல் வர சிக்னல் இல்லை, சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா ஒரே இருட்டு. தூரத்துல ஒரு சின்ன விளக்கு எரியிற மாதிரி குடிசை தெரியுது. வேற வழி இல்லாம அங்க போய் ஹெல்ப் கேட்கலான்ட்டு போறான் ஜீவா. ராத்திரி 12 மணி இருக்கும். அந்த குடிசை முன்னாடி ஒரு பெரியவர் உட்காந்துட்டு அருவாவை தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. ஐயா, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ராத்திரி மட்டும் இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு ஜீவா கேட்குறான். அந்த பெரியவரோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆனால் உள்ளே போக சொல்லி கை காமிக்கிறாரு. அப்படி உள்ளே போன ஜீவாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அவனுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலையா இங்கே ஒரு குடிசை இருந்துச்சு, இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன் ரொம்ப கவலையாக இருந்தான். ரூம் ஃபுல்லாக இறைச்சியாக தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே மிருகத்தோட இறைச்சி மாதிரியே தெரில. ஒரு மூளையில பழைய சாக்கு மூட்டை ஒன்று இருக்கு. அதுல இருந்து ரத்தம் மெல்ல மெல்ல வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரத்தம் வெளியே ஒரு ஓரமா வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நடுராத்திரி 1:30 மணி அப்போ ஜீவாவுக்கு தூக்கம் வரல. ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறான். அந்த பெருசு இப்போ அந்த இடத்துல இல்லை. ஆனா முன்னாடி இருந்த அந்த அருவால இப்போ புதுசா ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருக்கு. பயம் தலைக்கு ஏறி ஜீவா பயத்துல அங்க இருந்து மெதுவா அந்த சாக்கு மூட்டைய திறந்து பார்க்கறான். கைஸ், அதுல இருந்தது போன வாரம் மிஸ்ஸிங் கேஸ்ல நியூஸ்ல வந்த ஒரு டூரிஸ்டோட தலைதான் அந்த சாக்கு முட்டில கட்டி வச்சிருக்காங்க. கண்ணு ரெண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு நாக்கு வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. இப்போ ஜீவாவுக்கு பின்னாடி திரும்ப கூட முடியல. ஒரு ஜில்லுன்னு காத்து அவன் கழுத்துல படுது. அந்த உணர்வை அவன் உணர்றதுக்குள்ளே அங்க அந்த பெருசு அவன் பின்னாடி நின்னுகிட்டு இருக்காரு. ஆனா இப்போ அவரோட முகம் மனுஷன் மாதிரியே இல்லை. பல்லு எல்லாம் கொடூரமா நீட்டிட்டு கண்ணு ரத்த சிவப்பு நிறமா இருக்கு. இந்த மலைக்கு காவல் தெய்வம் நாங்க தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உயிர் ரத்தம் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த மூலிகை செடியெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறாரு. ரணம். ஜீவா தப்பிக்க ஓடுறான். ஆனா அவரு ஒரு பெரிய கத்திய வீசி ஜீவாவோட காலை அடிக்கிறாரு. கால் ரெண்டும் துண்டு துண்டா விழுது. ஜீவா வலியில துடிக்கிறான். ஐயோ பெரியவரே, நான் என்ன பண்ணேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் துடிக்கிறான் வலியில. அந்த பெருசு மெல்ல மெல்ல கிட்ட வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு அவனுடைய கழுத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அவனோட நெஞ்சு எலும்ப அருவால வச்சு மெல்ல மெல்ல அறுத்து எடுக்கிறாரு. அவன் உயிரோட இருந்தாலும் அவனுடைய நரக வேதனைய சொல்ல முடியல. அவனுடைய இதயத்தை அவன் உயிரோட இருக்கும்போது வெளியே எடுத்து அந்த மலை பாறை மேல வச்சு என்னவோ ஜபிக்கிறாரு. ஜீவாவோட ரத்தம் அந்த 42வது வளைவு முழுவதும் ரத்தமா வழிஞ்சு ஓடுது. இன்னைக்கும் நீங்க ராத்திரி நேரம் கொல்லிகில்ஸ் பக்கம் 42வது வளைவுக்கு மேலே போனீங்கன்னா உங்க கார் கண்டிப்பா பிரேக் டவுன் ஆயிட்டு அங்கேயே நின்னுடும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அங்க பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு அங்க கொடூரமா செத்து போவாங்க. இத காலங்காலமா உண்மையா நடக்கிற சம்பவம். கைஸ், இந்த மாதிரி ஹாரரான
கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே பெல் ஐக்கானை தட்டிட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் சொன்ன ஸ்டோரியை இது வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. கைஸ், இந்த மாதிரி உங்க ஊர்ல நடந்த ரியல் இன்சிடென்ட், உண்மை சம்பவம், இன்வெஸ்டிகேஷன், ஹாரர், த்ரில்லர், கிரைம் ஸ்டோரி, மிஸ்ட்ரி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு உங்கள் கதையை சொல்லுங்க. நான் அந்த கதையை வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா.